ஃப்ரெண்ட்ஸ் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாம்புங்க ரோடு கிராஸ் பண்ணும். அது ஏதாச்சும் பார்க்க முடியுமான்னு நான் போக சொல்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பை பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இந்த பாம்புகளை பற்றி எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கட்டுவிரியன், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காமன் கிரைட். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஹைலி வெனமஸ் ஸ்னேக்ஸ், டாப் வெனமஸ் ஸ்னேக்ஸ். நம்ம நல்ல பாம்பு கண்ணாடி விரியன் கட்டுவிரியனை விட அதிக விஷம் உள்ள பாம்பு. இந்த பாம்புங்களை பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் பார்க்கவே முடியாது. இரவு நேரங்களில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உணவு தேடி வெளியே வரும். அந்த மாதிரி டைமில் இந்த பாம்பு கடியால் கடிப்பட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இதில் சோகமான விஷயம்னா என்ன கடிச்சதுன்னே தெரியாமல் இந்த பாம்புங்களால் இறந்து போயிருக்காங்க. இது எப்படின்னா நிறைய பேர் வந்து காற்று வரலன்னு பார்த்தீங்கன்னா தரையில் படுப்பாங்க. அவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து காற்று வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வந்து கேப்லாம் இருக்கும். சின்ன வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர மாதிரி பழுப்பு சின்ன தண்ணி போகிறதுக்கு அதெல்லாம் வச்சுட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாம்புங்க உணவு தேடி வெளியே வர சொல்ல நம்ம தூங்கிட்டு இருக்க டைமில் எந்த ஒரு பாம்பும் தேடி வந்து கடிக்காது. நம்ம கிட்ட வர சொல்ல நம்ம கையோ காலோ அந்த பாம்பு மேலே பட சொல்ல என்ன ஆகும்னா அது வலியில் கடிச்சிரும். ஆனால் சோகமான விஷயம் என்னன்னா இந்த பாம்புங்கள்லாம் கடிச்சா எந்த ஒரு பெயின் வலி எதுவுமே இருக்காது. கொசு கடிக்கிற ஃபீல் தான் இருக்கும். நிறைய பேர் தூக்கத்தில் என்ன கடிச்சுன்னே தெரியாமல் வந்து இறந்து போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் ஏதாச்சும் கடிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அது உங்களை சுற்றி என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்கள். கிராமங்களில் இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பாம்பு கடிங்களால் கடிப்பட்டு இறந்து போகிறாங்க. இதில் சோகமான விஷயம் என்னன்னா இரவு நேரங்களில் இவங்க இடன்றதால தண்ணி பாய்ச்சத்துக்குலாம் தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு போவாங்க. அந்த மாதிரி டைமில் டார்ச் லைட்லாம் இல்லாமல் போக சொல்லும் இந்த பாம்புங்கள்லாம் படுத்துட்டு இருக்க சொல்லும் இந்த பாம்புங்களை மெரிச்சிடுவாங்க. அது வழியில் கடிச்சிடும். இந்த கண்ணாடி விரின் ஆகட்டும், கட்டு விரின் ஆகட்டும், நல்ல பாம்பாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சோகமான விஷயம் என்னன்னா WHO ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஸ்னேக் பைட் டெத்தில் ஃபஸ்ட்டில் இருக்குது. வருஷத்துக்கு 58,000 பேர் இந்த பாம்பு கடிங்களால் இறந்து போகிறாங்க. இதுக்கு என்ன ரீசன்னா பாம்புங்களை பற்றி புரிதல் இல்லாமல் பாம்பு கடிச்சிட்டா என்ன பண்ணணும்னு தெரியாமல் இறந்து போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஏதாச்சும் பாம்புங்க எதனாச்சும் கடிச்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அந்த இடத்துலேருந்து தள்ளி வந்துடுங்க. பயப்படாதீங்க, கத்தாதீங்க, ஓடாதீங்க. நீங்கள் வந்து அந்த பாம்பு என்ன பாம்புன்னு தெரிஞ்சு வச்சுங்க. அப்படி தெரியலனாலும் ஒரு அவசியமும் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு அடித்து எடுத்துகிட்டு வரதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பீங்க. அப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு அவசியமும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் நியர்பை இருக்க GH ஹாஸ்பிட்டல் போயிட்டாலே போதும். நீங்கள் பைக்லேயே கூட போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் இந்த டிவியில் பண்ணுற மாதிரி கட்டுறதாகட்டும், கத்தியில் கிழிக்கிறதாகட்டும், வாய் வச்சு உரியறது, அந்த பச்சையில் போகிறது இது எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் பயப்படாமல் உங்கள் நியர்பை இருக்க GH ஹாஸ்பிட்டல் போனாலே போதும். அங்கே இருக்க டாக்டர்ஸ் மூலிமா ஈஸியாக காப்பாற்றிடலாம். நிறைய பேர் அந்த பாம்பு விஷத்தால் சாக மாட்டாங்க. பயத்திலே பார்த்தீங்கன்னா ஐயோ என்னை பாம்பு கடிச்சுன்ற பயத்திலே பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாங்க. நீங்கள் காமாக ஹாஸ்பிட்டல் போனாலும் ஈஸியாக காப்பாற்றிடலாம். சரி இவ்வளோ விஷம் உள்ள பாம்பு எதுக்குன்னு பார்த்தா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இந்த பாம்புங்களால் தான் நிறைய பேர் உயிர் காப்பாற்றப்படுது. ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா முள்ளால் எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாம்புங்களோட விஷத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆன்டினம் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. 10 பாம்போட விஷம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு விஷமுறிய மருந்தாக தராங்க. அதால் தான் இயற்கையில் எல்லா உயிரினமும் நம்மளுக்கு தேவை. முடிஞ்சால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.